ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்க போகிறேன். என்ன ரெசிபினா கடாய் பன்னீர் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ரொம்பவே சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? 1 கிலோ நான் பன்னீர் எடுத்துருக்கா, கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வெங்காயமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதில் இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து மேக்னேட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மேக்னேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு குக் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மிளகு சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, பட்டை, கிராம்பு உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சையோட போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பச்சையோட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ 1 டீஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பச்சையோட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணி வச்சோம்ல அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேணும்னா அப்படியே சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 1/2 லெமன் பிரிஞ்சு விட்டுக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.